பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நம்ம ப்ரோக்ராம்ல இந்த போட்டோகிராஃபிக் மெமரியை பத்தி 2 நாளா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். 3 வயதிலிருந்து 3 மாதத்திலிருந்து 3 வயது வரை குழந்தைங்களுக்கு இந்த போட்டோகிராஃபிக் மெமரி ரொம்ப predominant-ஆ ஆக்டிவா இருக்கு. The photographic memory, a capability by a right brain, is very active between 3 months and 3 years. Now, how to stimulate that and activate that? நல்லா யூஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், நேத்தும் பார்த்தோம். பிரெயின் you use it or you lose it. அதை நீ யூஸ் பண்ணலன்னா you lose it. ஸோ எந்த ஒரு கேப்பபிலிட்டி நம்ம கொடுத்தால் மட்டும் தான் அந்த பிரெயின் அந்த கேப்பபிலிட்டி வளர்கிறது. கொடுக்கவில்லை என்றால் அது வளர்வதே இல்லை, காணாமல் போய்விடுகிறது. இட் கெட்ஸ் ப்ரூன்டுன்னுவாங்க. ஸோ எதை நாம் கொடுப்போமோ அதைத்தான் பிரெயின் வலுப்பெறுகிறது. த பிரெயின் டெவலப்ஸ் அண்ட் பிகம் ஸ்ட்ராங்கர் இன் தட் கேப்பபிலிட்டி. போட்டோகிராஃபிக் மெமரியை ஏன் ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டிமுலேட் பண்ணலன்னா அந்த கேப்பபிலிட்டி டெவலப் ஆகாது. அது எப்படி ஸ்டிமுலேட் பண்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம காமிக்கிறோம். இப்போ சின்ன குழந்தைக்கு, ஒரு 3-4 மாத குழந்தைக்கு ஒரு ஃப்ரூட்னா என்னன்னு தெரியாது. அது எதுக்கு சார் அதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும்? ஏர்லியரா நீங்க அதை சொல்லிங்கன்னா அந்த விஷுவல் பாத்வேஸ், ஆடிட்டரி பாத்வேஸ் எல்லாம் வரிவடைய சொன்ன இல்லையா, போட்டோகிராஃபிக் மெமரி கேப்பபிலிட்டியும் அதுக்கு இன்னும் நன்றாக அதில் திறமை பெறுகிறது, அதில் வல்லமை பெறுகிறது. ஏன்னா அந்த ஒரு நிபுணத்துவம்னு சொல்லுவாங்க. அந்த நிபுணத்துவம் அடிக்கடி செய்ய 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 அதனுடைய ஆழமாக அந்த ஒரு அறிவானது அதுக்கு வல்லமையானது கிடைக்கப்பெறுகிறது அந்த குழந்தைக்கு. ஸோ அதற்கு என்ன செய்யணும்னா, முதல்ல ஒன்று நீங்க நம்பணும். As I said, those who missed the program, I am saying, repeating this, first 3 yearsல, especially first 1.5-2 yearsல, the absorbing capacity is very, very fast, very strong, which means it can absorb. The rear brain absorbs, but the frontal portion, which is governing the motor activity, உள்வாங்குவதை வெளிப்படுத்தும். பேச்சுவாக்கிலோ, பேசுவதாலேயோ, இல்லை எழுதுவதாலேயோ, இல்லை நடப்பதாலேயோ, பை வே ஆஃப் டாக்கிங், பை வே ஆஃப் ரைட்டிங், இதெல்லாம் மோட்டார் ஆக்டிவிட்டி. இது லேட்டா தான் வரும், 2 வயசுக்கு அப்புறம் தான். ஆனா உள்ளே என்ன சென்றிருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி தான் இது பேசும் அல்லது எழுதும். இப்போ போட்டோகிராஃபிக் மெமரியில ஸ்டார்டிங்ல அது என்ன பார்க்குதோ அது அழகா ஸ்டோர் ஆகும். அது இமீடியட்டா அது பேசணும்னு அவசியம் இல்லை. 1 வருஷம் ஆகலாம் பேசுறதுக்கு, குழந்தை மேலே ஆகலாம். ஆனா என்ன அதிகமான இன்ஃபர்மேஷன் உள்ள போகுதோ அதுக்கப்புறம் அது பேச்சு ரொம்ப ஃபாஸ்டா வரும். அதனால உள்வாங்குதல் நடைபெறுகிறது என்பதை நம்பி நீங்கள் இதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பரிபூர்ணமா சந்தோஷமா செய்வீங்க. போட்டோகிராஃபிக் மெமரி என்ன செய்ய போறது ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்க போறேன். குழந்தைக்கு ஒரு 5 ஃப்ரூட்டை நான் இன்னும் கற்றுக் கொடுக்க போறேன். நான் சொல்லிட்டு அது உள்வாங்க மட்டும்தான் செய்யும், பேசாது. பனானா, கிரேப்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ. பனானா, கிரேப்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ. என்ன சார் இவ்வளோ ஃபாஸ்டா கார்ட்ஸ் அப்படியே ஃபிளாஷ் பண்றீங்க? ஏதோ அப்படி ஃபிளாஷ் கார்டு பண்ற மாதிரி ஃபிளாஷ் பண்றீங்களே, இதில் எப்படி சார் போட்டோகிராஃபிக் மெமரி டெவலப் ஆகும்னா, அதுக்கு பேர் தான் போட்டோகிராஃபிக் மெமரி. ஒரு போட்டோ எடுக்கும்போது அந்த ஷட்டர் க்ளோஸ் ஆகி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மேபி ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட். ஒரு செகண்டை விட கம்மியாக தான் சக்குன்னு இப்படி வந்துடும். மிஞ்சி போனால் 1 செகண்ட். ரொம்ப ஓல்டு கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள கண் இமைகள் வழியாக அந்த இன்ஃபர்மேஷன், காதுகளின் வழியாக அந்த சவுண்டு ரெண்டுமே சேர்ந்து பிரெயின்ல ரெக்கார்ட் ஆகுது. அப்போ ஒரு 15 நாள் இந்த குழந்தைக்கு இந்த போட்டோவை காமிச்சிட்டு அதுக்கு பேச தெரியாது. ஏன்னா அந்த மோட்டார் டெவலப்மெண்ட் வரல. ஆனா ரீகால் பண்ண முடியும். அப்ப என்ன செய்வோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை பண்றவங்கள ஒரு 3 மாதம் நிறைவடைந்த குழந்தைக்கு இது கற்றுக் கொடுத்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தைக்கு இது ரெண்டுத்தையும் காமிச்சு, இது 2ல என்ன அது பேச தெரியாது குழந்தைக்கு. ஆரஞ்சு காம்பிமான்னா அது கையை நீட்டி கரெக்டா அந்த ஆரஞ்சு பழத்தை தோடும். பல முறை நாங்கள் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதே போல இது 2த்தையும் எடுத்து குழந்தை, மை குட்டி செல்லம், டார்லிங், கிரேப்ஸ் எது காம்பி, கிரேப்ஸ் எது காம்பின்னா
கரெக்டாக கிரேப்ஸை காமிக்கும். இது ஒரு மிரக்கல். நிறைய பேருக்கு ஒரு மிரக்கல். எப்படி சார் ஒரு 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் குழந்தைக்கு இது கேட்குமான்னா, நான் சொன்னேனே, அதுக்கு உள்வாங்கும் திறன் நல்லா இருக்கு. அதை காட்டுறதுக்கு அந்த மினிமம் கை வரும். ஆனா பேச தெரியாது. கிரேப்ஸ்ன்னு வாயை திறந்து சொல்ல தெரியாது. அப்போ இதுல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேக்சிமம் லேர்னிங், அதிகப்படியான ஒரு கற்றல் முதல் வருடத்தில் நடைபெறுகிறது. அதற்கடுத்து முதல் 2-3 வருடங்கள். அதுலயும் ரொம்ப அதிகப்படியான கற்பித்தல் இல்லை, கற்றல் முதல் வருடத்தில் நடைபெறுகிறது. அப்போ அந்த கற்பித்தல் அப்படின்றது ஸ்கூலுக்கு போனோம்னா இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா கற்றல் என்பது சுற்றி என்ன நடக்கிறதோ அவற்றை குழந்தை தன் 5 புலன்களின் வாயிலாக கற்க ஆரம்பிக்கிறது. அது ரொம்ப வேகமாக கற்கிறது. எதனால் வேகமாக கற்கிறது? பிகாஸ் ஆஃப் திஸ் போட்டோகிராஃபிக் மெமரி. அப்போ நீங்க இதை ஸ்டிமுலேட் பண்ணி கற்றுக் கொடுக்கலன்னா, ஏதோ ஒண்ணு அதுக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்படியே உள்வாங்கி அதை மட்டும் தான் அதை ஸ்டோர் பண்ணிக்குது. தேவையில்லாத ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல ஒரு இப்ப கூட ஒரு நண்பர் என்ன கேள்வி கேட்டார். சரி, என் குழந்தை நிறைய சினிமா பாட்டு கேட்டா அழகா ஞாபகம் வச்சுக்குது. அந்த பாட்டு கேட்ட உடனே இந்த படம் எல்லாம் கூட சொல்லுது. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைன்னு வச்சுங்க. ஆனா பாடத்துல அவ்வளவு ஆர்வம் இல்லாம இருக்குதுங்க. இது நிறைய பேர் கேட்கிற கேள்வி. என்ன உங்க வீட்லயே இருப்பாங்க அது மாதிரி பசங்க, சார் என் குழந்தை சினிமாலயோ மற்ற ஸ்போர்ட்ஸ்னு அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க, அவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறாங்க, பாடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை அப்படின்னு. இதேதான், எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ, எதில் அதிகமானது தூண்டுதல் கொடுக்கப்படுகிறதோ அதுல பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி ஆர்வத்தோட அதை திருப்பி ரீகால் பண்ணுது. இதுல ஆர்வம் இல்லை. அந்த ஆர்வம் யார் ஏற்படுத்த வேண்டும்? சின்ன வயசுல அந்த ஆர்வத்தை நம்மளே அறியாம நம்ம பார்க்கும்போது குழந்தை அதை பார்க்க ஆரம்பிக்குது. நேரம் எந்த குழந்தையா டிவி ஆன் பண்ணி டிவி சினிமா பார்த்துருக்கா, இல்லை கிரிக்கெட் பார்த்துருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஜோக்ஸ் பார்த்துருக்கா பாருங்க, மியூசிக் பார்த்துருக்கான்னு. அம்மா அப்பா இல்லை சொந்தக்காரங்க பார்க்கும்பொழுது, பாட்டி தாத்தா பார்க்கும்போது அதுவும் பார்க்குது. அதுக்கு லைக்கிங் இருந்ததுன்னா அதை அப்படியே தொடர்ந்து பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்குது. இங்கே நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு அந்த போட்டோகிராஃபி மெமரி டெவலப் பண்றதால அவர்களுடைய அறிவுத்திறன் இந்த பேஸ்மெண்ட் அதிகமான விஷயங்களை உள்வாங்கி அதை ஸ்டோர் செய்து கொள்ளும் கெப்பாசிட்டி அவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் நம்ம அவங்கள தயார்படுத்துறதால வருங்காலத்தில் அவங்க படிக்கும்பொழுது, இப்ப பாருங்க படிக்கிற பசங்களுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய படிக்க வேண்டி இருக்கு. ஒரு 30-40 வயது வருடங்களுக்கு முன்பு இருக்கும்போது அங்க படிக்கிற மனிதர்களுடைய இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் அந்த காலத்தில் ரேடியோ தான் பெரிய இன்வென்ஷன். என்ன ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்டர்நெட், ராக்கெட் சயின்ஸ், டெக்னாலஜி, ஐடி, கண்ணாவின நிறைய படிக்க வேண்டிய மெட்டீரியல் நிறைய இருக்கு. இப்போ இவ்வளவு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெமரி நம்ம டெவலப் பண்றதால அவர்கள் கற்கும் திறன், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் தட் யூ ஹாவ் டு ஸ்டிமுலேட் த பேபி. இதை பற்றி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரும். இதை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா இதில் எப்படி இன்னும் அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம், இது ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஹவு டு டெவலப் த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இன்னும் வரப்போகிற நாட்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.